தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்ட மக்களின் சூழலை நீதிக்கான போராட்டம் வெல்ல வேணும் என்பதற்காக நாங்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சிவில் அமைப்புகளும் சூழலியல் சம்பந்தமான மக்களும் இதில் நாங்கள் ஒன்றிணைத்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இதில் குறிப்பாக இந்த ஏற்பாடுகளை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லப்படுகின்ற 13 அமைப்புகளை சிவில் அமைப்புகளை ஒன்றிணைத்த ஒரு அமைப்பு இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு வடகிழக்கில் உள்ள 8 மாவட்டத்தையும் சார்ந்த மக்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதான நோக்கங்கள் எங்கட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கே உரிமை மறுக்கப்படுகிறதோ அல்லது நீதி மறுக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இலகுபடுத்தி அவர்கள் ஊடாக நாங்கள் இந்த கவனஈர்ப்புகளை அல்லது உரிமை தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது வழமை. அந்த அடிப்படையில் உலகத்தில் எங்கேயாவது இவ்வாறான அது எந்த இனமாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், நாங்கள் அவங்களுக்காக சொலிடாரி செய்கிறதும் வழமை. கடந்த வருடங்களில் நாங்கள் இதுக்கு எங்களோட மியன்மாருக்காக நாங்கள் ஒரு சொலிடாரியை வழங்கியிருந்த நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்தில். அதே போல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 பேருக்கு மேற்பட்டவர் இறந்திருக்கிறார்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று கூறுற அதே நேரம் இந்த சூழலியலை பாதிக்கக்கூடிய ஒரு நச்சு வாயுவை உள்ளடக்கிய அந்த ஸ்ட்ரைட் ஆலை உண்மையிலே நிரந்தரமாக மூடப்படுற சந்தர்ப்பத்தில் தான் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்கள உயிர் உத்தரவாதம் அளிக்கப்படும் என்பதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். குறிப்பாக அது எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, உண்மையிலே அரசு என்பது மக்களால் தெரிவு செய்யப்பட்டது. மக்களுக்காகத்தான் அரசை ஒழிய அரசுக்காக மக்கள் அல்ல. ஆகவே இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த அரசுகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது எங்களை இயற்கை வளங்களை உறிஞ்செடுக்கக்கூடிய பல்தேசிய கம்பெனிகளுக்கு ஒரு அவர்களோட பசியை தீர்க்கிற வேலையை செய்கிற ஒரு நிலையை தான் நாங்கள் நாடு இலங்கையாக இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவாக இருந்தாலும் இலங்கையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்கள் பாதிக்கப்படுகிற விடயங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்கணுமே ஒழிய அதுக்கான ஒரு ஊக்குவிப்பாளர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையணும் என்று நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த தூத்துக்குடி மக்கள் இருந்தாலும் சரி அல்லது இலங்கை மக்களாக இருந்தாலும் சரி அல்லது தென்னாசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அவங்கள் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு நீதியோட வாழ வேணும். அது அவங்களுக்கான நீதி மறக்கப்படுற சந்தர்ப்பத்தில் எப்போவும் நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அதோட இணைந்த மக்கள் எப்போவும் நாங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. இன்று நாங்கள் தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தை கண்டித்து அவர்களுக்கு அனுதாபம் வழங்கும் பொருட்டும் இந்த நிகழ்வை ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். அங்கு கொல்லப்பட்டவர்கள் 17 பேருக்கு அதிகமானவர்களாக இருப்பினும் அதற்கு மேலதிகமான பெண்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் சிறுவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் பாதிக்கப்பட்ட நிலைமையை வைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே கவலைக்கிடமான விஷயமாக இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு தேவையான ஒரு போராட்டத்தை தான் செய்தவர்களே ஒழிய யாரையும் எதுக்கும் எதிரான ஒரு செயல்பாட்டில் அவங்க இறங்க இல்லை. இந்த சம்பவத்தை எந்த விதத்தில் ஏற்றுக்கொண்டாலும் சரி எங்களோட மனித உயிர்கள் ஒன்றுக்குமே மதிப்பற்றதாக கருதப்படுற நினைக்கும் போது எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. இந்த நிலைமை மீண்டும் மீண்டும் நீடிக்கக்கூடாது. அந்த ஆலைகள் பிரச்சனைகளை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு அங்கு வாழும் மக்களுக்கு ஒரு ஆறுதலை நிம்மதியையும் இழந்தவர்களுக்கான அனுதாபத்துக்கு அவர்களுக்குரிய இழப்பீடுகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்து நடத்த வேண்டிய அரசே இவங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வதற்கு நாங்கள் மனம் வருந்துகிறோம். இப்படியான ஒரு நிகழ்வு மீண்டும் நிகழாமல் இருக்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும்